இந்த வீடியோவில் நாம் இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு 5 லைன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எதுக்காகன்னு கேட்டால், பல பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிச்சுட்டு இருப்பீங்க, பல பேர் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க, பல பேர் ஏற்கனவே 2-3 வருஷமாக பல தேர்வுகள் எழுதி வேலை கிடைக்காம இந்த தடவை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்திலே படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த வருஷம்தான் தேர்வுக்கு முதல்ல படிக்க ஆரம்பித்து டிஎன்பிசி இன்னும் இவ்வளோ தூரம் படிக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த ஒரு 5 லைன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். வாங்க அதை பார்த்தரலாம். கை கால் தளர்ந்த போதும் மனம் தளராதிருத்தல் வேண்டும். கண்கள் மங்கிய போதும் மனம் மங்காதிருத்தல் வேண்டும். மாற்றமில்லாத ஒரு நிலையினை மனம் நிலையாக பெற்றுவிட்டால் மாற்றமில்லாத ஒரு நிலையினை மனம் நிலையாக பெற்றுவிட்டால் இன்னல்கள் கொண்ட உனதிந்த நிலை மாறிவிடும். இன்னல்கள் கொண்ட உனதிந்த நிலை மாறிவிடும். பல கைகள் உயர்ந்துன்னை வரவேற்கும், பல கண்கள் கடவுளாய் உன்னை பார்க்கும். மனம் தளராதிருந்தால் இவை நடக்கும், மனம் தளராதிருந்தால் இவை நடக்கும். நண்பர்களே, தைரியமாக படிங்க. நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் அரசு அதிகாரியாக ஆவீங்க. உங்களுடைய உத்தரவை கட்டுப்பட்டு பல பேர் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற நிலைமை வரதான் போகுது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள், முட்டி கொண்டே இருங்கள், முயன்று கொண்டே இருங்கள். உங்களுக்கான கதவுகள் ஒரு நாள் கண்டிப்பாக திறந்தே ஆகும். நீங்கள் நினைக்கலாம், உனக்கு என்னப்பா நீ சொல்லிட்டு போயிடுவ, கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ போடுறேன். ஆனால் 2 நிமிஷம் கூட யாரும் பார்க்குறதில்ல. அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் அதெல்லாம் கண்டு தோண்டு போகிறது கிடையாது. அடுத்து 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். யாருக்குங்க இல்லை கஷ்டம்? கஷ்டம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குதே தவிர கஷ்டம் இல்லாத மனிதன்னு யாருமே இல்லைங்க. அந்த கஷ்டத்தை கண்டு துவண்டு போய் ஒரே இடத்துல நிற்கிறான் பாருங்க, அவன் தாங்க தோல்வி அடைவான். அந்த கஷ்டத்தை கண்டு துவண்டு போகாமல் துணிந்து நிமிர்ந்து எவன் ஒருவன் நிற்கின்றானோ அவன்தான் வெற்றியாளனாக சாதனையாளனாக இது நாள் வரை மாறிக்கொண்டிருக்கிறான். இந்த டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்களே நண்பர்களே, இந்த வரலாற்று பாடங்களை எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அதில் வட இந்தியாவை ஆண்ட அரசர்களாக இருந்தாலும் சரிதான், தென்னிந்தியாவை ஆண்ட அரசர்களாக இருந்தாலும் சரிதான், எளிதாகவா அவர்கள் அரசாண்டார்கள்? சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை தடங்கல்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனையோ போர்க்களங்கள், அவற்றையெல்லாம் கடந்து நிமிர்ந்து வெற்றி பெற்று வந்ததால் தானே நாம் இன்று வரை அவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். சோழர்களை எடுத்துக்கொள்ளுங்க. கரிகாலன் காலத்தில் பேரரசாக இருந்தது, திடீர்னு சிற்றரசாக மாறிடுச்சு. துவண்டு போனார்களா, இல்லை அப்படியே வீழ்ந்து விட்டார்களா? விஜயாலயன் காலத்தில் திருப்புரம்பியம் போரில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தவில்லையா? அதுபோல ஒரு நாள் உங்களாலேயும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். ராமனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த அம்பு இலக்கினை அடைந்தே தீரும் என்று சொல்லுவார்கள். அதுபோல நீங்களும் உங்கள் இலக்கினை அடையும் வரை தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும் வரை தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள். நாம் மிகப்பெரிய சாதனையாளராக மாற வேண்டாம். நமது பெயர்களை பள்ளி பாட புத்தகத்தில் எழுத வேண்டாம். நம்மை பற்றி எதிர்கால சந்ததியர்கள் பேச வேண்டாம். ஆனால் நிகழ்காலத்தில் நம்மோடு வாழ்பவர்கள் நம்மை பற்றி பேச வேண்டும். அவர்களின் நன்மதிப்பினை நாம் பெற வேண்டும். இந்த சமூகத்தில் நாமும் நல்லபடியாக வாழ வேண்டும். அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். ஒரு அரசு அதிகாரியாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உழைப்பு ஒன்றுதான் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் ஒரு வெற்றியாளனாக இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து உழைத்து கொண்டிருங்கள். நன்றி.